network analysis. In this, we have got two major techniques. One is PERT, which stands for Program Evaluation Review Technique. Good night, sir. Sit down. ஓர் அடிக்குதுடி. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. செம்ம பிளேட்ரா. வெளியில ஏகப்பட்ட வேலை நடக்குது. உனக்கு வெளிய போணுமா? சார், சார்லிக்கு வெளியில போணுமா? சார்லிக்கு மட்டும் இல்ல, இந்த ஹோல் கிளாஸே வெளியில போணும். உன்னால முடியுமா? ஹோல் கிளாஸ் என்ன? நான் நினைச்சா ஹோல் காலேஜே வெளியில கூட்டிட்டு போக முடியும். பாக்குறீங்களா? We have got 3 time estimates in PERT. One is optimistic, and 2 is normal, and 3 is pessimistic. Silence! மாணவர் தலைவன் தேர்தலுக்கு எவனோ நிக்கிறான். நீ நின்ன என்னடா? அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. ஆளை விடு. டேய், நம்ம காலேஜ்ல யோகியமானவனா நீதான்டா. யோக்கியமா இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த காலத்துல எவன்டா ஓட்டு போடுவான்? இவன் நிக்கிறான்னு சொன்னா போதும்டா. கலருங்க ஓட்டுல ஈஸியா பிடிச்சிடலாம் இவன் பர்சனாலிட்டியை வச்சு. ஹிஸ்டரி மேஜர் பாண்டியன், எகனாமிக்ஸ் பாலா தனியா இல்ல, இவனுக்கு 2 பேரும் வாபஸ் வாங்கிட்டானு. இந்த தடவை பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடண்ட் தான சேர்மனா வரணும். நீ நிக்கிறேன்னு சொல்லு. அண்ணன் போஸ்டா உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். போட்டியே இல்லாம. வோட் ஃபார் சூர்யா. உங்கள் ஓட்டு சூர்யாவுக்கு. வோட் ஃபார் சூர்யா. உங்கள் ஓட்டு சூர்யாவுக்கு. வோட் ஃபார் சூர்யா. உங்கள் ஓட்டு சூர்யாவுக்கு. அதான் அத்தனை பசங்களும் வாபஸ் வாங்கிட்டானுங்க. இந்த சண்டி குதிரை எதிர்த்து எவன் நிப்பான்? நான் நிக்கிறேன். என்னடா அது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிக்க மாட்டேன்னு சொன்னேன். சூர்யா நிக்கிறான்னு தெரிஞ்சு கூடவா? அநியாயமா மாட்டிக்காதடா. நம்ம காலேஜ்ல ஜென்ஸ் மெஜாரிட்டி எல்லாம் தாவணி கனவு காண்ற பசங்க. மாட்டிக்காதே. நானும் சூர்யாவோட எலெக்ஷன் நிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு உங்க உதவி தேவை. ஓகே டன். நீ நில்லுடா. உன்னை நாங்க ஜெயிக்க வைக்கிறோம். வோட் ஃபார் சுரேஷ். வோட் ஃபார் சுரேஷ். வோட் ஃபார் சுரேஷ். வோட் ஃபார். ஏய் பாவி, நிக்கிறது வாள்டா. நீ அவளை எதிர்த்து. நான் அவளை எதிர்த்து நிக்கல. அவ கூட நிக்க விரும்புறேன். காதலிக்கிற பொண்ணோட போட்டி போடுறது கூட ஒரு சுவையான அனுபவம். அதுல தோல்வி கூட எனக்கு வெற்றி தான். தேறிட்டடா நீ. இன்னொரு கேசட்ல இவ்வளவுதான் மிச்சம். அது உங்ககிட்ட இருக்கு. இல்ல ஈவினிங் போகும்போது லேடிஸ் ஹாஸ்டல்ல கொடுத்து போலாம்னு பாக்குறேன். குட். எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கேசட் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சாவா? இன்னும் 1/2 hourல கேளு. மூளைக்கு மூளை டீ கடையில இருந்து பாட்டு வர்ற மாதிரி அலற போகுது. ஐடியா நல்லா தான் இருக்கு. வொர்க் அவுட் ஆகணும். நீ இப்படி பொறுப்பில்லாம விளையாடிட்டு இருந்தா எலெக்ஷன்ல அந்த சுரேஷ் தான் ஜெயிக்க போறான். அதெல்லாம் பகல் கனவு. இத பாரு சூர்யா, அந்த சுரேஷ் ஆளுங்க கௌரி சங்கர் கேசட்டா வாங்கி அள்ளி தெளிச்சிருக்காங்க. ஓ, லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்களா? எதை கொடுத்தா என்ன? இப்ப காத்து அவங்க பக்கமா வீசுது. அந்த காத்தோட திசையை மாத்திடுறேன். என்னடி சொல்ற? பொறுத்திருந்து பாரு. மாணவ மணிகளே, உங்களில் ஒருத்தியான நான் உங்கள் நலனுக்காக உழைக்க முன்வந்திருக்கிறேன். அதை எளிதாகவும் சிறப்பாகவும் செய்ய இந்த மாணவமன்ற தலைமை பதவி உதவும் என்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த தேர்தலில் நிற்கிறேன். என்னை தலைவியாக தேர்ந்தெடுத்தீர்களானால் துவக்க விழாவில் உங்கள் அபிமான பாடகர் கௌரி சங்கரையே நமது கல்லூரிக்கு அழைத்து வந்து பாட வைக்கிறேன். இது உறுதி. தேர்தல்ல நீ நிக்கிறது தெரிஞ்சோம் உன்னை எதிர்த்து நான் என்ன ஏன் தெரியுமா? உன்னுடைய வெற்றி தானே என்னுடைய வெற்றியாக இருக்க முடியும். அன்பே சூர்யா, சூரியன் கூட உதிக்கின்றான் அஸ்தமிக்கின்றான். நீயோ உதயமும் அஸ்தமனமும் இல்லாமல் எப்பொழுதும் என் மனதில் தகித்துக் கொண்டிருக்கிறாய். அறிவு கட்டவனே, இவ்வளவு எழுதி வச்சிருக்க, ஒன்னாவது உனக்கு போஸ்ட் பண்றது தைரியம் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் பண்ண முடியும். அதான் எப்போங்கிறேன். அவன் 1/2 மணி நேர பழக்கத்துல அறிமுகம் இல்லாதவளை எல்லாம் பீச்சு கூட்டு வந்துடுறான். சூர்யா உன் மாமா பொண்ணு, அவளை ஒரு லெவல் பண்ண தெரியல. நீ எல்லாம் ஏன்டா காலேஜுக்கு போற? அங்கதானே சூர்யாவை பாத்துக்கிட்டு இருக்க முடியும். நீ பாத்துக்கிட்டு இருக்கேங்கிற விஷயமாவது அவளுக்கு தெரியுமா? இப்ப என்ன பண்ண சொல்ற? ஸ்ரீராமஜெயம் எழுதுற மாதிரி நீ எழுதின லவ் லெட்டர் எல்லாத்தையும் எடுத்து
அவ பார்வையில படுற மாதிரி வை. வச்சிட்டா வச்சிட்டா அவ அதை மொத்தமா எடுத்து பழைய பேப்பர் கடைக்காரண்ட போட்டு வேர்க்கடலை பட்டாணி வாங்கி தின்ட்டு போவா. உனக்கெல்லாம் எதுக்குடா லவ்? கல்லூரியில் கலாட்டா. கௌரி சங்கர் பாட வராததால் காரைக்குடி மகளிர் கல்லூரி ஆண்டு விழாவில் பிரபல பாடகர் கௌரி சங்கரின் இன்னிசை கச்சேரிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த கச்சேரிக்கான டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாயின. ஆனால் விழாவன்று கௌரி சங்கர் பாட வராததால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் கலாட்டா செய்தார்கள். போலீஸ் தலையிட்டு அமைதிப்படுத்தினார்கள். கலாட்டாவில் அடிபட்ட 6 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பாடகர் கௌரி மாமே, வர 12ஆம் தேதி பேப்பர்ல என்ன ஹெட்லைன் வரும் தெரியுமா? அண்ணா கலை கல்லூரியில் அமளி. பிரபல பாடகர் கௌரி சங்கர் பாட வராததால் கல்லூரி மாணவ தலைவி சூர்யாவின் பதவி பறிப்பு. சூர்யா, கோவப்படாத. இந்த கௌரி சங்கர் விஷயம், இந்த சூர்யா இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் தோத்தது கிடையாது. கௌரி சங்கரை பார்க்கணும். ஐயா ஸ்டுடியோக்கு போயிருக்காரு. வீட்டில் தாண்டி இருக்கணும். ஏய், இங்க இந்த வாட்ச்மேன்ட்ட பேசிட்டுங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். ஏய், என்னடி செய்ய போற? பம்பல மாட்டிக்காத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க நான் சொன்ன மாதிரி சரி. சரி. இந்த தெருவுல வீடு ஏதாவது வாடகைக்கு இருக்கா? தெரியாது. விலைக்கு? தெரியாது. இது கூட தெரியாம எதுக்கு நாள் பூரா வாசல்ல நிக்கிற? ஏமா, அதான் என் வேலையா? 4 விஷயம் தெரிஞ்சா நல்லது தானே. சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஏ, இன்னும் பொண்ணு கிடைக்கல. எதிர்த்த பங்களால ஒரு பொண்ணு இருக்கே, பாக்கல? ஏமா, நான் இங்க வேலை பாக்குறது உங்களுக்கு பிடிக்கலையா? எப்படியும் வேலை போக தான் போகுது. என்னது? ஒண்ணு இல்ல, வாங்கடி பாவம். சரியான குரங்குங்க. பாப்பா, என் பேரு பாப்பா இல்ல, பட்டு. என்ன எல்லாரும் சிலுக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. சங்கர் சாரை பார்க்கணும். எங்க இருக்காரு? சங்கர் சாரா? அவர் தூண்லயும் இருப்பாரு, துரும்புலயும் இருப்பாரு. இப்ப சொல்லு, அவர் எங்க போயிருக்காரு? அவர் வெளியே போயிருக்காரு. இதுக்கு ஒரு சாக்லேட்டா? கவலைப்படாதீங்க, அவர் நிச்சயமா வந்துருவாரு. அது வரைக்கும் யாருக்கு தெரியாம அந்த ரூம்குள்ள இருங்க. யாரோ வர மாதிரி தெரியுது. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். கை நீட்டி வாங்கிட்டேன்ல, சீக்கிரம் போங்க. என்ன பெருசு, வேலை கீழே பார்க்காம இங்கேயே சுத்திட்டு இருக்க? அடியே சிலுக்கு, நீ இதுவும் சொல்லுவ, இன்னமும் சொல்லுவ. எல்லாம் ஐயா கொடுக்கிற செல்லம். தொண்டைக்கிழிய கத்திட்டு இருக்க. பொண்டு பிள்ளைங்க ஆத்து பக்கம் வந்தா காத்து கருப்புன்னு பயந்துட போறாங்க. போக்கத்த பையன் தினமும் இப்படித்தான் முதலாளி மூக்கத்தன் தண்ணியில் நின்றுகிட்டு இப்படித்தான் முக்கிக்கிட்டு கிடப்பான். கேட்டா சாதகம் பண்றேங்கடா. மேல வட எருமாடு கணக்க சேத்த கலக்கிட்டு இருக்கே. வாடா. உங்களுக்கெல்லாம் இது புரியாது மாமா. மாமா உறவெல்லாம் மனசுல வச்சுக்க. உன்ன மாதிரி வெட்டிப்பாயெல்லாம் மரியாதை கொடுத்து நான் ஒன்னும் பெரிய மனுஷன் ஆக வேண்டாம். ரெட்டியாருன்னே கூப்பிடு. என்ன இருந்தாலும் உங்க அக்கா மகன்களே, உறவு விட்டு போகுங்களா? கட்டையில போறவனுக்கு உறவு வேற. என்னமோ 6 குளம்லாம் என் அப்பா விட்டு ஆஸ்தி மாதிரி. மாமனா மாமன் ஒரு நாளைக்கு ஏற போறேன் பாரு. ஏண்டா கேட்க மாட்டான்? வெள்ளையும் சொல்லையுமா மாட்டிக்கிற, வேலைக்கு வந்து கொட்டிக்கிற. ஏதாச்சும் வேலை வட்டி பாப்போன்னு இருக்கா? ராயப்ப கவுண்டரு மில்லுல வேலைக்கு வைக்கிறேன்னு சொன்னார்ல, 4 காசு கையில இருந்தா தானே ஊர்ல உறவுல மதிப்பாக. பாட்டி, நீ இப்படி குத்தி குத்தி பேசிட்டு இருந்தா நான் அப்புறம் பட்டாளத்துல போய் சேர்ந்துருவேன். ஊன்னா இதையே சொல்லி என்ன பயமுறுத்துறிய? சரி சரி, தொட்டுக்கு உப்பு கட்டம் கூட இல்லையா? அந்த கௌரிய கட்டிக்கிட்டு வா, 1000 மீன் ஆஞ்சி ஆக்கி போடுவா. இந்த கிழவியால இவ்வளவுதான் முடியும்பா.
ஐயோ கௌரி, என்ன விளையாட்டு இது? உன்கிட்ட நான் விளையாடாம வேற யார் விளையாடுவா? ஆமா, தனியா உட்கார்ந்து காளியாத்த கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்த? நம்ம கல்யாணம் எப்போன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதை ஏன் காளியாத்த கிட்ட கேக்குற? நேரா வந்து எங்க அப்பன் கிட்ட கேளு. கேக்கலன்னா என்ன? உங்க அப்பனுக்கு என்ன விட்டா சீமையில இருந்த மாப்பிள்ள வந்துரு போறான். அட போயா, ரெட்டியார் விட்டு தங்க கட்டி இந்த கௌரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அக்கம் பக்கம் 60 கிராமத்துல சிங்க குட்டிங்க 1000 பேர் காத்து கிடக்குறாங்க. சிங்கக்குட்டி தானே, புடிச்சு வாசல்ல கட்டி வை, உங்க அப்பனுக்கு காவலா இருக்கட்டும். என்ன நீ எப்ப பார்த்தாலும் எங்க அப்பனையே வம்புக்கு இழுத்துட்டு இருக்க? என்னென்ன ஒரேடியா என்கிட்டயே மோதுனா? எனக்கு இருக்கிற பாட்டு திறமைக்கு உங்க அப்பா என்ன தலையில தூக்கி வச்சுட்டு கூத்தாட வேண்டாமா? யோ, நீ ஏன் மத்தவங்கள பத்தி கவலைப்படுற? நீ எனக்காக பாடு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் கடைசி வரைக்கும். சும்மா வருமா பாட்டு? ஏதாவது கொடுத்துட்டு கேட்கணும். அப்படியா சமாச்சாரம்? கிட்டவா, அச்சாரமா தர்றேன். இரு, மேல வந்து கவனிச்சு. வெள்ளிக்கிழமை அதுமா கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருக்க. கோலத்தை மிதிச்ச காலை முறிச்சிடுவேன், முறிச்சு. வீட்டுல கோலமாவு கிடக்குதுன்னு இப்படி வீதி முழுக்க போட்டு வச்சா மனுஷன் எப்படி நடக்கிறது? அதுல மிதிக்காம போகணும்னு அதிகாரம் வேற பண்ற. எங்க தெரு என் வீட்டுக்கு முன்னாலே என் இஷ்டத்துக்கு கோலம் போடுவேன். நீ வேணா அடுத்த தெரு வழியா போ. எங்க தெருவுல என்ன பராக்க வேண்டி கிடக்கு? வாயாடி, உங்க அப்பன் தெரு மாதிரி அதிகாரம் பண்ணது. நான் காவேரி ஆத்தையே தாண்டினவன். இந்த கோலம் எனக்கு எந்த மூலைக்கு? எகிரி குதி பாக்கலாம். என்னமோ காவிரி ஆத்தையே தாண்டன்னு சொன்ன, தாண்டு. என்னையா அனுமான் மாதிரி தாண்ட? அடிபட்டுடுச்சா? இரு இரு, வந்து கவனிச்சுக்கிறேன். தெலுங்கு பாளைய என்ன போட்டு நல்லா தீவி விடியா, சுளுக்கு போயிடும். பல்லு சுளிக்க போகுது. நல்லா ஷேவ் பண்ணப்பா. ஒரு முடி இருக்க கூடாது. முகத்துல கைய வச்சா வெண்ண மாதிரி இருக்கணும். உங்க முகத்தை வெண்ண மாதிரி வச்சுக்கிறதுல இப்ப என்ன அரிசி விலையும் கோதுமை விலையும் குறைஞ்சிட போகுதா? வெண்ண மாதிரி இருந்தா வெயில போனா உருகிறாது. ஆளுக்கால் பேச வேண்டாம்ப்பா, காரியத்தை முடிங்க. கையில கத்தியோட இருக்கும் போது காரியத்தை முடிங்கன்னு சொல்லாதீங்க சாமி. ஒரு சமயம் போல் இருக்காது. ஆமா ஆமா, அண்ணன் மறந்து போய் இப்படி இழுக்கிறதுக்கு பதிலா இப்படி இழுத்துற போறாரு. அறவேக்காடு, வேலையை பாரு. சவர கடைக்கு வந்தா சந்தோஷமா இருக்கு சாமி, கோவிச்சுக்காதீங்க. இது ஆயுதங்கள் புழங்குற இடம். சரியப்பா. ஏப்பா, சோப்ப போட்டுட்டு ஒரு பக்கம் சரட்டுன்னு வலிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போறான். என்னங்க, அண்ணனுக்கு சங்கீதம்னா உசுறு. பக்கத்து டீ கடையில பாகவதர் பாட்டு பாடுதா, அதை கேட்டுட்டு இப்ப வந்துருவாரு. ஏன்பா, அவன் எப்ப கேக்குறது, எப்ப வருது, எப்ப எடுக்கிறது? ஏன் தம்பி, உனக்கு எடுக்க தெரியுமா? எடுப்பங்க, ஆனா ஒண்ணு, கழுத்துக்கிட்ட மட்டும் கத்தி வரும்போது கொஞ்சம் கை நடுங்க. பரவாயில்லன்னா எடுத்துறேன். என்ன தலையே வா, அவனே வரட்டும், நான் அவன்கிட்ட எடுத்துக்கிறேன். எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, வேலையை பாருப்பா. வாயா கணக்கு சபை, உன் பிள்ளைய பாத்தியா? பாதி எடுத்தான், பாட்டு காக்க போயிட்டான். அது என் தலையெழுத்து சாமி. இப்படித்தான் அந்த தரதல பைய பாதியில விட்டுட்டு போடுவான். மீதி வேலையை நான் பண்ண வேண்டியிருக்கு. கத்திய குடுறா. ஏன் சாமி இப்படி ஆர்வ கோளாறுல பாதியில விட்டுட்டு போயிடறானே, அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? பக்கத்து டீ கடையில இருக்கிற ரேடியோ உடைச்சா எல்லாம் சரியா போயிடும். உன் வேலையை பாடுறா. வாங்க பாகவதர. ஏண்டா தரதல பைய, இப்படி பாதியில விட்டுட்டு போயிடுவேன், மீதியை உங்க அப்பா வந்து பண்ணுவான். ஆமா, நான் சிலை செஞ்சு பாதியில விட்டுட்டு போயிட்டேன், மீதியை நீ வந்து முடிக்கிற. இந்த மூஞ்சியை எவன் முடிச்ச என்ன? உனக்கு ஏண்டா சங்கீதம் எல்லாம்? ஏண்டா பெரிய சீர்காழி கோவிந்தராஜா? ஏன் அவர் மாதிரி எங்களால ஆக முடியாதா? முடியாதுங்கிறேன். முடிச்சு காட்டுறேன். முடியாதுங்கிறேன். முடிச்சு காட்டுறேன். முடியாது. முடியுங்கிறேன். முடியாது. முடியாது. இரு சாமி, எதிர்கத்தி போடுறேன். எதிர்கத்தி நீயும் புள்ளையும் போட்டுங்க, என்ன விடுங்க. என்ன மாமா, கட்டம் போடாமையே பாண்டியாடுற?
ஐயோ பாவம் மாமோய், 2 கால் இருந்தாலே கஷ்டம். இப்ப நொண்டி கால வேற ஆயிடுச்சுன்னா உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? இந்தா எட்டி விட்டான பாரு, 8 குட்டி கரணம் போடுவேன். எது கொண்டும் குறைச்சல இல்ல. சரி கால் இப்படி கொடு. கொண்டா எதம்மா நீவி விடுற. ஏயா புள்ள பெத்துக்கிற மாதிரி கத்துற? ஆமாயோ 10 புள்ள பெத்துவ, வலிக்குது. மாமோய் கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சுக்கிட்டு சரியாயிடுச்சு. காலை நல்லா உதறிட்டு ஊனி நட. ராஜ நடையா? சினிமாக்காரன் கேட்டான் போ. ஐயோ சங்கரா, நீ இங்கே இருக்கிற? உன்னை எங்கெல்லாம் போய் தேடுறது? உன்னை ரெட்டியார் கூப்பிட்டு அனுப்பிச்சாருப்பா. ஏ உன்னை எதுக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கோம் தெரியுமாடா? காசிபுரத்துல இருந்து ஏற்பாடு பண்ண கண்ணப்ப பாவதற்கு உடம்புக்கு முடியலையா, வேற ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ண இப்ப நேரம் இல்லை. அதனால மாரியம்மன் திருவிழாவில் நீயே பாடி தொலை. என்னங்க இது அநியாயமா இருக்கு? என்ன மாதிரி ஒரு சங்கீத கலாவல்லவனை விட்டுட்டு இந்த மாதிரி டப்பா பாட்டு பாடணும் இல்ல திருவிழாவில் பாட வச்சா எப்படிங்க? அட சும்மா இருப்பா, ரெட்டியாருக்கு தெரியாதா அதெல்லாம்? கச்சேரி ஜனங்க கேட்கிற மாதிரி இருக்குமேன்னு சொன்னேன். எப்படியா போங்க? எனக்கு என்ன வட கேட்டியடா அவன் சொல்லிட்டு போறத? சினிமா பாட்டுக்கிட்டு பாடின வாயை இழுத்து வச்சு தச்சிருவேன். சரி மாமா. மாமோய், நான் கேள்விப்பட்டதெல்லாம் நிஜமா? எனக்கு தெரியும் இப்படி ஒரு நாள் வரும்னு. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஆமா, நீ ஏன் உம்மன் இருக்க? ஒண்ணு இல்ல, எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இத பாரு, என்ன நினைச்சுக்க, பாட்டு தானா வரும். கௌரி, நீ கச்சேரிக்கு வந்துருவல்ல? பின்ன எதுக்கும் மேடைக்கு பக்கத்திலேயே ஒரு சாக்கு போட்டு வை. பட்டு பாவாடை அழுக்காயிடக்கூடாது பாரு. பெரிய ராணி இவ. ஆட போயா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியோ இந்த ராசாவுக்கு நான் தான் ராணி. நான் வரேன், நிறைய வேலை இருக்கு, ஊருக்கெல்லாம் சொல்லணும் பாரு. வாங்க உட்காருங்க. மிஷின் கட்டிங்கா ஸ்டெப் கட்டிங்கா? நான் பொண்ணு பார்க்க போறேன். ஸ்டெப் கட்டிங் பண்ணுங்க. கட்டிங்க பார்த்தே பொண்ணு அசந்துன்னு அசந்து. கவலைப்படாதீங்க, அசத்தி போடுறேன். ஏங்க இந்த பொட்டியில் என்னங்க? அத்தனையும் கேபி சுந்தராமல் பாட்டு. கேபிஎஸ் பாட்டுனா எனக்கு கொள்ள ஆசைங்க. கொஞ்சம் போடுறீங்க. இங்க என்ன பண்ற? குளிக்க வந்த. சரி கையோட 4 கெண்ட மீன் புடிச்சிட்டு போனா அப்புறம் காக்கி போடலாமேன்னு பார்த்தேன். 2 தான் கிடைச்சது. வந்தரு கைப்பிடிய. கை வேணா பிடிக்கிறேன், ஆனா உங்க அப்பனுக்காக மீன் எல்லாம் பிடிக்க முடியாது. ரொம்ப தான் சுளிச்சுக்கிறியே. உனக்கு வேணா 4 மீன் சுட்டு தரேன், வெட்டிக்க. வாயாண்ணா, வாயா. என்னது? இந்தா இத பிடிச்சுக்க. புடியா. இந்த மாதிரி நாம இருக்கிறத யாராவது பார்த்தா உங்க அப்பா கிட்ட பத்த வைக்க மாட்டாங்க? பத்த வச்சா ஆள் பார்த்து நாள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ஆமா, உன்னை யாருக்கோ கட்டி வைக்க போறாங்க. போயா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உன் பரளிக்கண் அங்கெல்லாம் பாக்குது. ஒழுங்கா மீனை பாரு. உன் முகத்துல 2 கெண்ட மீன் துள்ளி விளையாடுது, அதை பார்க்கலாம்ல? கொஞ்சம் எடுத்து குடியா, கொஞ்சம் எடுத்து குடியா. என்னையா பலே கைகாரம் பண்ணி பல வீசாமியா புடிச்சிட்டிய. பாத்துமா, ஆள் கரையாம இருந்தாலும் அசத்தி புடுவா, அசத்தி. ஏய் என்ன பாக்குற? இந்த துணியை துவைச்சு கொண்டு போய் கொடுத்துரு. இந்த ஊர்லயே முதல் சம்சாரம் செத்ததுக்கு அப்புறம் 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது நீங்க ஒருத்தர் தாங்க. எல்லாம் என் பொண்ணுக்காகத்தாண்டா. அவளை என் மார்லையும் தோல்லையும் சுமந்து வளர்த்துருக்கேன். நீங்க ஒரு குரங்கு மாதிரிங்க. குரங்கு தான் குட்டி அடி வயிற்றுல கட்டிட்டு காப்பாத்தும். அது மாதிரி நீங்க கௌரிய கஷ்டப்பட்டு காப்பாத்துறீங்க.
கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் புருஷன் கூட போயிருமில்ல. அதுக்காகத்தான் வீட்டோட இருக்கிற மாப்பிளையா பாத்துட்டு இருக்கேன். அப்ப மாப்பிள்ளை நொண்டியா தான் இருக்கணும். பின்ன வீட்டோட மாப்பிள்ளைன்னா எப்படிங்க? எங்க நம்ம சங்கர் முறை மாப்பிள்ளை தானே, அவரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன கத்தியாடுற? அந்த வெறும்பேலுக்கு கட்டி வைக்கிறதுக்காக என் பொண்ணை வளர்த்து ஆளாக்கி இருக்கேன். சுயமா ஒரு கால் ஏக்கர் நிலம் வாங்க முடியல. சொந்தத்துல எனக்கு மாப்பிள்ளை தேவையில்லை, சொத்து இருக்கிறவன் தான் என் பொண்ணுக்கு புருஷனா வரணும். வரட்டும், நானா வேண்டாங்கிறேன். மீன் குழம்பு எப்படி இருக்கு? என் வீட்டுல மீன் குழம்புன்னு உனக்கு அப்புறம் தெரியும்? உள்ள இருந்து வாசனை வருது. அது என் பொண்ணு கைப்பட்டா குழம்பு வாசனை அப்படித்தான் இருக்கும். எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? கூட மீன் பிடிச்சவனுக்கு தான். எது? அது உங்க பொண்ணை பிடிச்சவனுக்கு. அப்படித்தானே? ஆமான்னு சொல்லிட்டு போ. அண்ணா அண்ணி பேருடா. உனக்கு யாரா சொன்னது? நேத்து உங்கால் கிரிக்கிட்டு இருந்துச்சா, கேட்டேன்னு சொல்லிச்சு. கொலுசு சத்தம் கேட்கையில மனம் தந்தி அடிக்குது, தந்தி அடிக்குது. குமரி பொண்ண பாக்கையில ஒளி மின்னல் அடிக்குது, மின்னல் அடிக்குது. நான் அம்சதோரி ராகம் பாடணும்னா கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாச்சுன்னு ஆடு மாடுகள்லாம் வர்ற மாதிரி ஊர் ஜனங்கள்லாம் என் பின்னாடி வருவாங்க. எனக்கு அப்படி ஒரு ஞானம். பிச்சைக்கார பயலுங்க, இதெல்லாம் ஏன்டா உங்களுக்கு? அவன் அப்பன் தொழிலை செய்ய வேண்டியதுதானே? ஆமா, எங்க அப்பன் தொழில் பெரிய தொழில். அவன் கிராப் வெட்டினான்னா டீ கடைக்கு முன்னால போட்டுக்கிற கூரை மாதிரி ஒரு பக்கம் ஏறி இறங்கி இருக்கும். நான் சங்கீதத்துல முன்னுக்கு வர போறேன். சங்கீதம் சங்கீதம்னு சோத்துக்கு தாளம் போட போறடா. இந்த பாருங்க, தாளம் போட்டு தான் ரொம்ப பேர் சாப்பிடுறாங்க. நீ திருந்தவே போறதில்ல. நீங்க திருந்திட்டீங்கல்ல, வெட்டியாச்சு, போய் குளிங்க. சரியா வெட்டினியாடா? இனிமே வெட்டறதா மம்புட்டி எடுத்து தான் வெட்டணும். என்ன இந்தா எள்ளுருண்டை. எனக்கா? இது வரைக்கும் யாருமே கொடுத்தது இல்ல. ரொம்ப தேங்க்ஸ். ஐயா, இது உனக்கு இல்ல, என் மாமனுக்கு. மாமனை பாப்பியா? மாமனை பாப்பியாவா? கழுதை கேட்டா குடிச்சவரு. அந்த மாட்டுக்கார பொடி பசங்களோட சுத்திக்கிட்டு அபசுரமா பாடிட்டு இருப்பான். என்னாட்ட சுதியோட பாட முடியுமா? எல்லாம் இருக்கட்டும், மாமன்கிட்ட கொடுத்துரு, நீ தின்னடாத. ஆமா, இது பெரிய சத்துணவு, நான் திங்கிறதுக்கு. இதத்தான் கடைக்கடை விக்கிறாங்களே, வாங்கி தின்னுக்க மாட்டானா? இது என் கையால செஞ்சது. மச்சான பாப்பீங்களே மாமர தோப்புக்குள்ளேன்னு உன் கௌரி தான் இதை கொடுத்து அனுப்பிச்சது. கௌரியா? எங்க பார்த்த? ரெட்டியாருக்கு சவரம் பண்ண போயிருந்தேன், அப்ப கொடுத்துச்சு. நீ இதை சாப்பிட வேணாம். இது எள்ளூருண்டையா கல்லூருண்டையான்னு எனக்கு தெரியல. இந்தா, இதையும் சாப்பிடு. எனக்கு ஒரு உதவி செய்வியா? சேவிங்கா கட்டிங்க? இல்ல. மொட்டையா? இல்லையா. கௌரிய கொஞ்சம் ஆத்து பக்கம் வர சொல்றியா? என் தொழிலையே மாத்திரியே. இப்படி சொன்னா எப்படி? கொஞ்சம் காதல் சேவையும் செய்யறது. எனக்கு சேவிங் செஞ்சுதான் பழக்கம், சேவை செஞ்சு பழக்கம் இல்ல. புண்ணியம் கிடைக்கும்னு சொல்ற, சரி செய்யறேன். வெயில் மேக்கால போயிட்டு இருக்கு. அப்பன் சந்தையில இருந்து வர நேரமாச்சு. நாம 2 பேரும் இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா வெட்டி கொன்னுடும். உன்னோட இருக்கிறப்போ நேரம் போகல, உன்னை பார்க்காம இருக்கிறப்போ நேரமே போகல. இங்க மட்டும் என்ன வாழுது? ராத்திரியில புரண்டு புரண்டு படுக்கிற. தூக்கம் வந்தா கனவாவது வரும். கனவுல நீ வருவேன்னு பார்த்தா தூக்கமும் வர மாட்டேங்குது. அப்ப ஒன்னு பண்ணுவோமா? சொல்லு. அந்த பட்டணத்துக்கார தம்பி போட்டோ பிடிக்குதுல்ல, அங்க போய் ஒரு போட்டோ எடுத்துக்கோமா? ஐயோ, போட்டோ படம் எடுத்துக்கிட்டா ஆயுசு குறைஞ்சிடுமா? அம்மா சொல்லும். நாம 2 பேரும் சேர்ந்து தானே போட்டோ எடுத்துக்க போறோம். ஆயுசு குறைஞ்சா ஒண்ணா போயிடுவோம். ஐயோ, அப்படி சொல்லாதையா. உனக்கு முன்னாலேயே நான் போயிடணும், பூவோடையும் பொட்டோடையும். போட்டோ எடுத்தா நெருக்கம் அதிகமாகும். நிஜமா? அப்பனுக்கு தெரிஞ்சா கொன்னே போடுவா. தெரிஞ்சிட்டு போட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? சரியான ஆளியா நீ. அண்ணா, உங்க பாட்டியே மாடு முட்டிடுச்சா?
இந்தாப்பா பட்னம் வந்தாச்சு, இறங்க. இதுதான் மெட்ராஸா? ஆமா, இதுக்கு மேல போனா சார்ஜென்ட் திட்டிடுவான். பொடி நடியா போய் சேரு. போலாம் சாராய கடை பக்கமா ஓரங்கட்டு. ஏங்க கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? நீ என்ன ஊருக்கு புதுசா? மெட்ராஸுக்கு தண்ணி கிருஷ்ணாவிலிருந்து கொண்டு வரலாமா காவேரியிலிருந்து கொண்டு வரலாம்னு தெரியாம தவிக்கிறாங்க. அங்க பாரு, அந்த குழாயை போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? வீராணத்திலிருந்து தண்ணி கொண்டு வர போட்டது. நீ என்னடானா இங்க வந்து குடிக்க தண்ணி கேட்குற? சில்லறை வச்சிருக்கியா? சோடா தர இல்ல, குடிச்சிட்டு போ. காசு இல்லைங்களே. காசு இல்லையா? இன்னைக்கு சோடா ஓசல் போக வேண்டியது இருக்கு. இந்தா. பன்னீர் சோடா இல்லைங்களா? கேப்படா கேப்பேன். வாய் கொப்பளிக்க பன்னீரே கேப்பேன். இடம் கொடுத்தா மடம் பிடிக்கிறியே. எந்த ஊரு? பூஞ்சோலை கிராமம். பேரு இனிமே தான் வைக்கணுமா? இல்லைங்க, கௌரி சங்கர். பேரெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட்டணத்துக்கு வந்திருக்கிய, என்ன வேலை பண்ண போற? வேலை வேலை நான் பாடுவேங்க. பாடுவியா? வேலை என்ன பண்ண போறேன்னு கேட்குறேன். நல்லாவே பாடுவேன். நல்லாவே பாடுவேன். புபாவுக்கு என்ன பண்ணுவேன்? சரியான போக்கத்தை பையனா இருக்கான். பாடுவானா, பல்லாங்குழி ஆடுவானா. இந்த மாதிரி வெறும் பையன்கிட்ட வெட்டி பேசிக்கணும் தான் என் பொழப்பு கட்டு போ. அங்கே போய் உட்காரு போ. காடுகள்லையும் விட்டு போட்டு வந்துடுறானுங்க. கலெக்டர் தீவிரம் பார்க்க பட்டம் தாங்க வேண்டாம். ஆரம்பிச்சிருவீங்களே, போர்டு மாட்டியாச்சு. கட்சி கொடி பறக்க வச்சு சங்கம் ஆரம்பிச்சிருவீங்க. குழாய்க்கு உரிமை கொண்டாடி போராடுவீங்க. கோர்ட் வரைக்கும் கூட்டிட்டு போறதுக்கு தான் ஆள் இருக்குது இல்ல? எங்கடா ஊர் சுத்திட்டு வர? ஏமா நேரமா குந்திக்கினு. இந்த மெட்ராஸ் பாஷை எனக்கும் தொத்திக்கிச்சு. சும்மா அப்படியே ஊரை பார்த்துட்டு வந்தேன். உனக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்குடா. இளையராஜாவோட மேனேஜரோ அசிஸ்டண்டோ கல்யாணம்னு வந்துட்டு போனாரு. அந்த ஆளு உன்னை ஸ்டுடியோ குறை சொல்லியிருக்காரு. உன்னை சினிமாவில் பாட வைக்க போறாரா இளையராஜா. லெட்டர் கொடுத்துட்டு இருக்காரு. குடுக்கல் வாங்கலாம் நல்லபடியா பேசி முடிச்சாச்சு. ஆத்தா தயவுல அடுத்த வெள்ளிக்கிழமை நேரம் பையன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருப்பான். இப்ப நாங்க உத்தரவு வாங்கிட்டுங்களா? நல்லது, சொல்லிட்டு வாப்பா. ரெட்டியாருக்கு ஒரே பொண்ணு இல்ல, சீர்வரிசை எல்லாம் நல்லா செய்வாரு. சரி பாருங்க பொன்னம்பலம், அவங்களை அனுப்பிட்டு சீக்கிரமா வா, நிறைய வேலை கிடக்கு. என்னம்மா இது? அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணிருக்காரு. வர வெள்ளிக்கிழமை முகூர்த்தம். நீ எதுக்கு கவலைப்படாதமா? சங்கர லெட்டர் போட்டிருக்கான். அவனை சினிமாவில பாட கூப்பிட்டுருக்காங்களா? இந்தா
யோகு நீ எப்போ வந்த? 2 நாள் கழிச்சு வாடா, முடி வெட்டிக்கணும். வெள்ளிக்கிழமை நம்ம கௌரி கல்யாணம் இல்ல, உன்னை சட்டை வெட்டி சகலம் வாங்க சொல்லியிருக்கேன். மாப்பிள துபாயில வேலை பார்க்கறான், மாசம் 2000 ரூபாய் சம்பளம். தாலி கட்டின உடனே பொண்ணை துபாய்க்கு கூட்டிட்டு போயிடுறான். இருந்தாலும் முதலாளி கௌரி மனசுக்கு பிடிச்சிருக்கணும்ல. முறை மாப்பிள்ளை இருக்கிறப்போ என்னடா பொல்லாத முறை மாப்பிள, இவனுக்கு என்ன குறைய கண்டுட்ட? கை நிறைய சம்பாதிக்கிறான், கண்ணுக்கு நிறைவா இருக்கான். டேய், என் பொண்ணை எவனுக்கு கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. கையில துட்டு இருந்தா போறாது. ஏலே, எனக்கே புத்தி சொல்ல வேண்டியாடா இவனை. போய் அந்த சாமி கண்ணை அனுப்பி வை, வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும். முதல்ல உங்க மனசுக்கு வெள்ளை அடிங்க. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிறுகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே, மனமே. சென்று விட்டாரும் ஞான தேசிகனை செந்தி தேசிகனை பாகவதர, கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க. வாங்க. என்னங்க? கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க. டேய் ஞான சூன்யம், இப்ப பாடுறதே கல்யாணி ராகம் தான். உனக்கு கச்சேரி கேட்க எங்கடா நேரம்? பாபுகான் திங்கிறதுக்கெல்லாம் ஒரு சபா, அதுல நீ ஒரு மெம்பர். ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லைன்னா மைக் எடுத்து அடிச்சு போடுவேன். போங்க, போடா போடா. காலி மைதானத்துல எல்லாம் என் கச்சேரி. எங்கடா அந்த சபா செக்ரட்டரி? ஏண்டா டேய், கேட் கலெக்ஷன் சுத்தமாவே இல்ல. ஆமா ஆமா, எப்படி ஆகும் கேட் கலெக்ஷன்? பாபுகான் திங்கிறவனையும் பக்கடா திங்கிறவனையும் சபாவில மெம்பர் ஆக்கி வச்சிருந்தா கொஞ்சம் கூட சங்கீத டேஸ்ட் இல்லாதவனுங்க. நீங்க கொஞ்சம் பணத்தை குறைச்சுக்கணும், அவ்வளவுதானே. குடுக்கறத கூடியா? இங்க பாடினதை விட கிராமத்திலேயே துண்டை விரிச்சிட்டு பாடினா சில்லறையாவது நிறைய கிடைச்சிருக்கு. டேய் வாங்கிட்டு வாங்கடா. இந்த அவரு எரிச்சல்ல கோமா பேசிட்டு போயிட்டாரு, மனசு வச்சுக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம். இதான் போட்டு கொடுங்க. அண்ணே, சபால கூட்டம் ரொம்ப வலியுது. உங்க பேரை போட்டு புதுசா ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ஜனங்க அதை பார்த்துட்டு கவுண்டர்ல ஒரே கூட்டம். அப்படியாடா? அந்த கண்கொள்ளா காட்சி நான் பார்க்கணுமேடா. கடைக்காரர்கிட்ட ஸ்கூட்டர் இருக்கு, நீங்க கேட்டா இல்ல நான் சொல்ல போறாரு. இல்லனே சும்மா இருப்பா. ஹெல்மெட் இல்லாம நானே வண்டியை 3 நாளா எடுக்காம இருக்கேன். அவ்வளவுதானே, மத்த நான் பாத்துக்கிறேன். என்னடா செய்ய போற? நீங்க சும்மா இருங்கண்ணே, சாவி கொடுங்க. கோவிந்தே, அந்த கூட்டத்தை நான் பார்த்து வந்துடுறேன். டேய், உன் பேச்சை கேட்டு ஹெல்மெட்டுக்கு பதிலா தலையில சட்டியை கவுத்துட்டு போறோம். போலீஸ் பிடிச்சது, கையில காசும் இல்ல, உள்ள போயிட வேண்டியதுதான். ஐயோ, சட்டி உடைஞ்சு போச்சே. ஏய்யா, என்ன தைரியம் இருந்தா சட்டிக்கு பெயிண்ட் அடிச்சு ஹெல்மெட்டா மாட்டிக்கிட்டு போலீஸை ஏமாத்துவீங்க? ஐயா கோவிச்சுக்காதீங்க, ஒரு அர்ஜென்ட், சாயந்தரமே ஹெல்மெட் வாங்கிடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆளுக்கு 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வாங்க. ஐயா, அவ்வளவு பணம் எங்கிட்ட இல்ல, வேணா அந்த ஸ்கூட்டர் வச்சுங்க. அண்ணே இருடா, இந்த ஸ்கூட்டர் கொஞ்சம் பிடிங்க பிடிங்க. வாடா, வந்துடுறா. அண்ணே, சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. கச்சேரியை கொஞ்சம் மாத்தி வாசிச்சா தான் இனிமே வசூல் ஆகும். எப்படி? மிருதங்காரன் இந்த பக்கமும் பிடில்காரன் இந்த பக்கமா? அது இல்லைன்னா நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு பர்மனண்டா முழுக்க போட்டுட்டு அந்த கௌரி சங்கர் மாதிரி லைட் மியூசிக் பண்ணா தான் கச்சேரி எடுபடும். ச்சே, அவங்கிட்ட போய் நான் நிக்கிறதா? என்ன பார்த்து சங்கீதம் கத்துக்கிட்டு வாவன். குடிகாரனா இருந்தாலும் அந்த கௌரி சங்கருக்கு இவ்வளவு கச்சேரிங்க புக் ஆகுதே, அதுக்கு காரணம் என்னங்கறத யோசிச்சு பாத்தீங்களா? எல்லாம் கொடுப்பனே. கொடுப்பன இல்லடா, குடிப்பினை. குடிச்சிட்டு பாட ஆரம்பிச்சாலே சங்கர் வாயில சங்கீதம் தாண்டவம் ஆடுது. ஆக என்னையும் குடிச்சிட்டு பாட சொல்றீங்களா? அதுல தப்பே இல்லைன்னா கலைஞன்னு வெத்தலையே ஒண்ணு அப்பப்ப தண்ணியில இருக்கணும், இல்லைன்னா வாடி போயிடும். அவர் சொல்றதுதான் கரெக்ட். நான் சரக்க கலர்ல கலந்து ஊஜாவில வச்சுடுறேன். நீங்க பாடும்போது அப்பப்ப டம்ளர்ல ஊத்தி குடிங்கோ, அப்புறம் பாருங்கோ. அடாடாடாடாடாடா, அத்தனை சபாக்காரங்களும் தெரு தெருவா உங்களை தேடி அலைய போறாங்க. நீங்க தேதி கொடுக்க முடியாம திண்டாட போறீங்க. டேய், ஜனங்கள்லாம் வந்துட்டாங்களா? ஜனங்க வந்துட்டாங்களா? விசில் அடிக்கிறாங்க, சீக்கிரம் கச்சேரி ஆரம்பிங்க. இன்னொரு கிளாஸ் ஊத்துறேன். அண்ணா, ஏற்கனவே நீங்க 3 கிளாஸ் சாப்பிட்டிருக்கேன், உங்களுக்கு பழக்கம் இல்ல, போதும் கச்சேரி ஆரம்பிங்க. டேய், நான் யாரு? சங்கீத சகலகலா பூஷண லோகிதாச பாகவதன்.
எனக்கு எப்ப பாட்டு ஆரம்பிக்கணுங்கிறது தெரியும். பாட சொன்னா பல்ல காட்டுற பாடியா பாடியா பாடியா. நீங்களே எவ்வளவு நேரமே வாசிட்டு இருப்பீங்க? பாகவதரை பாட சொல்லுங்க. பாகவதரை பாட சொல்லுமா? தர்மடின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணன் இன்னைக்கு வாங்கினார, அப்பதான் பார்த்தேன். நம்ம பாகவதர் இந்த ஜென்மத்துல என்ன மறக்க முடியாது. இப்ப வர போறானே, வந்தா தெரியுது. வந்துட்டேன்டா. என்னடா சொன்ன? கலர்ல சரக்கு கலந்துட்டா வாட வராது, கசப்பு தெரியாது. இவ்வளவு சின்ன வயசுல சங்கீத ஞானம் வரல, உனக்கு சாராய ஞானம் அமோகமா வந்திருக்கு. அடிங்க. ரெண்டு ரவுண்டோட நிறுத்திட்டு பாட வேண்டியதானே? 2 ரவுண்டுக்கு அப்புறம் பாட்டே கிட்ட வருது. கை கூச்சா பக்கத்துல அது ஆரம்பிச்சா நிப்பாட்டவே முடியாது. அடச்சி, எல்லாருமா சேர்ந்து என்ன டீலாவில் விட்டீங்க. போதை இன்னும் தெரியல. எனக்கு ஒரே தலைவலி. தலைவலி நிக்கலன்னா மறுபடியும் ஒரு டம்ளர் அடிக்கணும். ஐடியாவா சொல்ற நீ? ஐடியா 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 சொல்லுவேனுமே. டேய் நில்லு நில்லுடா, நில்லுடா, ஓடாத ஓடாத. டேய், இப்ப சூர்யா வந்த உடனே இந்த பூவை அவகிட்ட கொடுக்குற. அப்புறம் இந்த புது கவிதை விரலாகி வர வேண்டும் நீ, என் மீட்டாத மௌனத்தின் விதமான ராகங்கள் வெளியாக்கி தர வேண்டும் நீ, அப்படி ஏதாவது எடுத்து விடுற. அப்படியே அசந்து போய் மடியில சாஞ்சிருவா. அப்துல் ரஹ்மான் கவிதையா? இந்த மாதிரி எத்தனையோ புது கவிதை கைவசம் இருக்கு. ஜமாச்சி ரம்பர். என்னடா இது, கௌரி சங்கரோட வர்றா? நேத்து வக்காலத்து வாங்கினில்ல, இன்னைக்கு அவன் எதிரிலேயே இந்த பூவை கொடுத்து உன் காதல் பூஜை ஆரம்பி, நான் இப்படி ஒதுங்கிக்கிறேன். முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. நீ ஆடு பாம்பே, நெளிந்தாடு பாம்பே. நீ ஆடு பாம்பே, வளைந்தாடு பாம்பே, நீ ஆடு பாம்பே, நின்றாடு பாம்பே, நின்றாடு பாம்பே. புன்னாகவராளி ராகம் பாம்புக்கு புடிச்ச ராகம். அதான் பாம்பு மேடைக்கு வந்திருக்கு. ஹரிச்சந்திர மகன் பேர் லோகிதாசன். அவன் பாம்பு கடிச்சுதான் செத்தான். அண்ணா, உங்க பேரும் லோகிதாசன் தான். அதனால பாம்பு பாட்டுக்கு வந்ததா இல்ல உங்க பேர் ராசிக்காக வந்ததா எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படியே இந்த கூஜாவாலையே அடிச்சு கொன்னே போடுவேன். எத்தனையோ மேடையில எத்தனையோ ராகம் பாடி இருக்கேன். அப்பெல்லாம் வராத பாம்பு இன்னைக்கு இந்த ராகத்துக்கு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? புன்னாகவராளி ராகம் அதுக்கு பிடிச்ச ராகம் இல்ல ராஜா. லோகண்ணா, அத போக சொல்லுங்க. நாகராஜா, என் பாட்டுல மயங்கி வந்தவனே போயிருப்பா. இனிமே ஒவ்வொரு மேடையில் நான் புன்னாகவராளி பாடுவேன். அப்பப்ப வர போக இரு. இப்ப போயிருப்பா. போ ராஜா, போம்மா, போ போ ராஜா, போ போ போம்மா, போ. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க. நான் போய் சாமி கும்பிட்டு நாகாத்தம்மா கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். இனிமே பானைக்குள்ள பாம்பு போகாம பாத்துக்கணும். அதனால படம் எடுக்கிறது வாங்கப்பா. பயமா இருக்கு. கணேசா வா, நீயே பாவமா இரு, என்ன பாக்குற வா. டேய் வாடா. இந்த வாடகை பாம்பு விஷயம் உனக்கு எனக்கும் தான் தெரியணும். வேற யாருக்கும் தெரியக்கூடாது. கச்சேரிக்கு 50 ரூபா வாங்கிக்க.
சரியா 9 மணிக்கு பாம்பை விடு போடா. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. ஆதிசிவன் தலை அமர்ந்த ஆணவமா, ஆதிசிவன் தலை அமர்ந்த ஆணவமா. నేనే ఈశ్వరుడు, నేనే సృష్టికర్త. ఈ లోకానికా ఎందుకు వచ్చాని తెలుసా? కట్ కట్ కట్. ఏమయ్యా ఈశ్వరయ్య, లోకానికి కాదు లోకానికి. சாரி சாரி சாரி. ஒன்மார். என்னங்க சும்மா ஒன்மோர்னு சொல்லிட்டு இருக்கீங்களே? 7:30 மணிக்கெல்லாம் இந்த பாம்பு அவசரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. இப்ப மணி என்ன ஆகுது? சீக்கிரமா என் பாம்பை கொடுக்க போறீங்களா இல்லையா? ఒకే ఒక షాట్ కూర్చోండి. உங்ககிட்ட எல்லாம் வந்து என் பாம்பை கொடுத்த பாருங்க. ఒకే ఒక షాట్ కూర్చోండి. ஆதிசிவன் தலை அமர்ந்த ஆணவமா, ஆதிசிவன் தலை அமர்ந்த ஆணவமா. టేక్ 18. నేనే ఈశ్వరుడు, నేనే సృష్టికర్త. ఈ లోకానికా ఎందుకు వస్తాను తెలుసా? కట్ కట్ కట్. ఏమయ్యా లోకానికి కాదు లోకానికి. அவன் நங்கமிலா விளையாடும் தைரியமா, அவன் நங்கமிலா விளையாடும் தைரியமா. టేక్ 23. యాక్షన్. నేనే ఈశ్వరుడు. కట్ కట్ కట్. ఏమయ్యా కాదు சீக்கிரம் பாம்பை கொடுங்கய்யா. ఒకే ఒక షాట్. ஒக்கே ஓகே சாட்டுன்னு இருக்கிய. என் நிலைமை தெரியாம விளையாடாதீங்க ஐயா. நான் அவசரமா அந்த பாம்பை ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். ఒకే ఒక షాట్ క్లోజప్. ஸ்டார்ட் கேமரா. నేనే ఈశ్వరుడు. நான் ஒப்பந்தம் செய்தார் போல் வந்துவிடு மேடை, பாடகனை கொஞ்சம் வாழ விடு. ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே, 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 வளைநாடு பாம்பே நெடுங்காடு பாம்பே நீ ஆடு 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 ஆடு. டேய் சார்லி, நல்ல லெட்டர்ஸா செலக்ட் பண்ணிருக்கல. முதல்ல இந்த லெட்டர்ஸ் அவட்ட கொடு, அப்புறம் பாரு அப்படியே அசந்து போய் உன் தோள்ல சாஞ்சிருவா. ஹாய் சுரேஷ். ஹலோ சூர்யா. எங்க இந்த பக்கம்? வீட்ல போர் அடிச்சது, ஒரு காபி சாப்பிட்டு போலாமேன்னு. யாரையாவது எதிர்பார்க்கறியா? அப்படி உட்காரலாமா? எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். இத கரெக்ட்டா பண்ணிட்டான். ஓகே ஓகே. தேங்க் யூ. சூர்யா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியே. சுரேஷ், இதுவரைக்கும் யார்கிட்டயும் சொன்னதில்ல, உங்ககிட்ட மட்டும் சொல்லணும் போல இருக்கு. சொல்லு. சுரேஷ், ஐ அம் இன் லவ். நானும் இந்த காதல் வலையில மாட்டிக்கிட்டேன். ஆரம்பத்துல வெறும் இன்ஃபேச்சுவேஷன் தான் நினைச்சேன். பட் கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னை இழந்துட்டு இருக்கேன். நீ இவ்வளவு வெளிப்படையா பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட முதல்ல சொல்றதுல எனக்கு சந்தோஷமும் கூட. கூடிய சீக்கிரம் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரியலி? மாமா ஒத்துக்கிட்டாரா? ஐ மீன் உன் காதல. இது வரைக்கும் என் விருப்பத்துக்கு அவர் குறுக்க நின்னதே கிடையாது. You are a very lucky girl. So is சங்கர். இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன். சங்கரும் ஒரு அதிர்ஷ்டசாலி தானே? சங்கர்? You mean? Yes. கௌரி சங்கர். என்ன சுரேஷ், முதல்ல ஒரு சந்தோஷமான செய்தி உங்ககிட்ட சொல்றேன். ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டீங்களா? என்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா யாரங்கறத பொறுத்து இருக்கு. அப்படின்னா நல்லா யோசனை பண்ணி பாரு. சங்கர் மாதிரி ஒரு பைத்தியக்காரனை
முழு நேர குடிகாரன ஒரு அயோக்கிய ராஸ்கல். என்னடா திடீர்னு இப்படி கதை உல்டாவாயிடுச்சு? ஒரு பொண்ணு ஒருத்தனை அடிச்சா ஆத்திரம் தான் வரும், அழுக வராது. சுரேஷ், உங்களுக்கு அழுக வருதுன்னா அவ அடிச்சது உங்க கன்னத்துல இல்ல, இதயத்துலன்னு நினைக்கிறேன். கமான், என்ன விஷயம்? நத்திங். எனிவே, கங்க்ராட்ஸ்.